அப்பா அப்பா சண்மு, என்னப்பா கண்ணு முடிச்சிட்டீங்களா? இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்புக்கு? ஆனந்த் எங்கம்மா? ஆனந்த் டாக்டர் பார்க்கதாப்பா போயிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல, நல்லா இருக்கீங்கல்ல? நீ எப்பமா இங்க வந்த? நான் காலையில இப்பதாப்பா வந்தேன். இவ்வளோ நேரமா மலர் தான் இங்க இருந்துட்டு இருந்தா. நீங்க கண்ணு முடிக்கவே இல்லை. அவளை இப்பதான் வீட்டுக்கு போக சொல்லிட்டு நாங்க வந்தேன். அட கடவுளே, என்னால இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சே. மலர் இப்ப எப்படிமா இருக்கா? என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை விட அந்த நிச்சயதார்த்தம் எங்களுக்கு என்ன முக்கியமா? சொல்லுங்க பாப்போம். அதுக்கு இல்லம்மா, அவ எவ்வளவு கனவோடு இருந்திருப்பா. என்னால இப்படி ஆயிடுச்சு பத்தியா? அப்பா இந்த டயத்துல நீங்க அழக்கூடாதுப்பா. இப்படி அழாதீங்க சொல்லிட்டேன். இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவனோட என்கேஜ்மெண்ட் எந்த மாதிரி நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரிப்பா, இந்த தடவை நீங்க அழாதீங்க ப்ளீஸ். நீங்க போட்டு உடம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி முடிச்சுட்டு பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க என்னன்னு பார்த்தா தேவையில்லாத விஷயத்த நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன என்கேஜ்மெண்ட் நடக்காட்டி மலர் என்ன உங்க வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா? அவ என்னைக்கா இருந்தாலும் உங்க வீட்டோட மருமக தான். தயவு செஞ்சு நீங்க அழுறத நிப்பாட்டுங்க. அப்பா எப்பப்பா எழுந்திருச்சீங்க? ஆனந்த் எப்படிடா இருக்க? அப்பா உடம்பு எப்படிப்பா இருக்கு உங்களுக்கு? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லடா, உன் நிச்சயதார்த்தம் எப்படி நின்னு போச்சே அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்படியே தான் சொல்லிட்டே இருக்காரு எழுந்ததுல இருந்தே. அப்பா இங்க பாருங்கப்பா, நிச்சயதார்த்தம் நின்னா என்ன, எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க நல்லபடியா எழுந்து வந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னுட்டு. மலர் என்ன இப்போ நிச்சயதார்த்தம் நின்னாலும் உங்க மருமக தானேன்ட்டு சொன்னேன். அதுக்கு மீதியும் அப்பா கேட்குற மாதிரியே இல்லை. அப்பா இங்க பாருங்க, உடம்பு எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. நிச்சயதார்த்த பத்தி இப்போ பேசணும்ட்டு ஒன்னும் அவசியம் கிடையாது. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு வீட்டுல என்னடா நினைப்பாங்க? நீங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? நிச்சயதார்த்தம் எப்போனாலும் வச்சுக்கிடலாம். அதுக்காக உங்களை இந்த நிலைமையில நான் பாக்கணுமா? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நிச்சயதார்த்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாவே ஆகல, கண்ணு தான் முடிச்சிருக்கீங்க. இந்த நிலைமையில போய் எனக்கு நிச்சயதார்த்தம் இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு முடியாதுப்பா இப்போதைக்கு. டேய் பாவம்டா, அந்த வீட்டுல எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க நிச்சயதார்த்தம் இப்படி நின்னு போச்சுன்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? யாரும் வருத்தம்லாம் படல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ மாமா, உங்களுக்கு அந்த நிலைமையிலேயே பார்க்கணும். என்னம்மா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என் தம்பி எங்க? என்ன மாமா நீங்க நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க? நான் வீட்ல இருந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? உங்களை பார்க்கணும் நான் துடிச்சு போய் ஓடி வந்திருக்கேன். நான் பச்சை தண்ணி பல்ல படாம நான் இவ்வளவு நேரமா உங்களுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன் மாமா. எல்லாம் யார சொல்லணும்? இதோ நிக்கிறா பேரு இவ குடும்பத்தை சொல்லணும். அவங்களாலதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கு மாமா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கும்பல் தான். அதனாலதான் நீங்க இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறீங்க. ஆமா ஆமா, நாங்க தான் காரணம். சரி, நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிடுறோம். நீங்க கிளம்புங்க இங்க இருந்து. மாமா பாத்தீங்கல்ல அவளுக்கு என்ன வாங்கிட்டு, அத்தன் கூட பார்க்காம என்ன கை நீட்டி அடிச்சதும் காணாம இப்ப பாருங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு. உங்களுக்கும் இது ஹாஸ்பிட்டல் தானே, இல்ல வேற ஏதாவது ஒரு இடமா? நீங்களும் அப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. நேரத்துல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். பாலாவையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த அளவுல திமிரு காட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பாலா என் பக்கம் நியாயம் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரதான் போறாரு. அப்ப நீங்க மூஞ்சி கொட்டி எங்க வைக்கீங்கன்னு நான் பாக்குறேன். அடச்சி வாய மூடிடி, என்ன பேச்செல்லாம் பேசுறான்னு பாருங்க. கொஞ்சமாவது அவ அட்டன்ட் மரியாதை கொடுக்கறாளா எனக்கு? அவ இஷ்டப்படி வாய் பேசிட்டு இருக்கா. ஷானு என்ன இது? அப்பாவே இப்பதான் சரியாயிக்காரு. சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் போடுங்க ப்ளீஸ். என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவங்க தானே ஃபர்ஸ்ட் இப்படி சண்டை இழுத்தாங்க. அவங்கதான் இழுத்தாங்கன்னா நீங்களும் சரிசமமா பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, படிச்ச பொண்ணு தானே. எல்லாரும் நம்மளே இது குத்தா சொல்றாங்க. டேய் சண்முகம், எதுக்குடா இப்ப திட்டிட்டு இருக்க? பாவம்டா அந்த பொண்ணு. ஆமா மாமா, உங்களுக்கு அவதான் பாவம். இப்ப இப்படி வந்து படுத்திருக்கீங்களே, யாரால நினைக்கிறீங்க? அவ அக்காவாலதான். என்னம்மா சொல்ற நீ? என்ன என்கேஜ்மெண்ட் முடிவெடுத்தீங்க, அதுக்குள்ள இப்படி ஹாஸ்பிட்டல் ஊடுமா அலையிற மாதிரி ஆயிப்போச்சு. இனி கல்யாணத்துல அவளை கொண்டு வீட்டுல வச்சுட்டு என்ன கஷ்டம்லாம் பட போறீங்களோ யாரு கண்டா? இங்க பாரு, வாய் வச்சுட்டு சும்மா இரு. அப்படி முடியலன்னா இங்க இருந்து கிளம்பு. என் மருமகளை பத்தி ஏதாவது இனிமே சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். இந்த ஆளு மருமகள்ல சொல்றாரு. அந்த பிள்ளை எப்படியாச்சும் இந்த வீட்டுல இருந்து பிரிக்கலான்ட்டு பார்த்தா முடியாது போலயே. இவன் மனசை கூட கொஞ்சம் மாத்திரலாம் போல. இந்த படுத்து கிடக்கார்ல, அவரோட மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம். சரி மாமா, நீங்க அப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே போயிருக்கேன். என்ன செய்யறது, பாவம் நல்லா நடமாடிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க என்கேஜ்மெண்ட் பேர் எடுத்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. ஆனந்த் பாத்துக்கோப்பா, உன் வாழ்க்கை தப்பு தவிர ஏதாவது முடிவு எடுத்துறாத. நல்லா யோசி. என்கேஜ்மெண்ட் பேச்ச ஆரம்பிச்சோன்னே எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு. இந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு தேவையா என்ன எதுன்ட்டு யோசி. பாலாவோட வாழ்க்கையை பாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ சரியில்லைன்ட்டு வீடோட துரத்தி விட்டுட்டான். இவளே எப்படி இருக்காள, இவ அக்கா எப்படி இருப்பா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுப்பா. இங்க இருந்து இப்ப வெளியே போறியா எப்படி?
அப்பா அப்பா என்னப்பா இதெல்லாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பின்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா என் மருமகளை பத்தி. நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க. பாவம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்கேஜ்மெண்ட் நின்று போச்சுன்ட்டு. அந்த எண்ணம் கொஞ்சமாவது இவனுக்கு இருக்கான்னு பேரு. இங்க வந்து நின்று என்ன பாட்டு பாடிட்டு இருக்கா? அதுக்கு இல்ல மாமா, உங்களுக்கு இப்படி ஆச்சேன்ட்டு ஒரு ஆதங்கத்துல தான் பேசுறேன். ஆமா, பெரிய ஆதங்கம் எங்களுக்கு இல்லாதது. போறியா அங்க இருந்து சும்மா? சரிப்பா, நீங்க கோவப்படாதீங்க ப்ளீஸ். உங்க உடம்புக்கு இது கேடு. நல்லா இருப்ப, சும்மா இருங்க நீங்க. முதல்ல அவளை வெளியே போக சொல்லு, அப்புறம் தான் நான் அமைதியா இருப்பேன். சித்தி ப்ளீஸ் சித்தி, கொஞ்சம் வெளியே போங்க. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ப்ளீஸ். இப்போதைக்கு இந்த பேச்சு எதுவுமே வேணாம் ப்ளீஸ், வெளியே போங்க. ஆமாடா, இந்த சித்தி உனக்கு இப்போ இப்படிதான் தெரியும். என்னமே செய்யுங்க, ஆனா நான் சொல்றது ஃபுல்லா உண்மைதான். அதுல அவ்வளோ உண்மை இருக்கு. வெளியே போறியா இப்படி? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்த ஆளுக்கு. எவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க. எங்கடா கேப்பு கிடைக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலான்ட்டு. இப்படிப்பட்டவங்கலாம் எப்போ ஒளிகிறாங்களோ அப்பதான் நம்ம நாடே முன்னேறும். சண்மு, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? அமைதியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போங்க. இப்ப எதுக்குடா அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்க நீ? என்னப்பா, 2 பேரும் மேலேயும் தானே தப்பு இருக்கு. அவங்களும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க, இவங்களும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அதனால தானே பிரச்சனை பெருசாகுது. சண்முகம் எப்பவும் கரெக்டா தான் பேசுவான். அவங்கள்ட்ட தான் கரெக்ட் இல்ல. என்ன அவனுக்கு புரிஞ்சுக்க முடியலையோ? உன்னை நல்ல மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. என்னப்பா இப்படி பேசுறீங்க என்ன பார்த்து? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீங்க முக்கியம், அதுல நான் உறுதியா இருக்கேன். நான் முக்கியம்னா அப்ப மலர் முக்கியம் இல்லைங்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாரும். சும்மா இருடா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும் சொல்லிட்டேன். ப்ளீஸ்ப்பா விடுங்க. நீங்க எப்போ சரியாறீங்களோ அப்போ பார்த்துக்கிடலாம். தேவையில்லாம இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இழுக்காதீங்க. நான் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். என்னம்மா சண்முகம், என்ன நடக்குது? அப்பா, நேரத்துல இருந்து பாலாவும் ஆனந்தும் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. என்னை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கடையில் அவங்க அம்மா பேசுறதுக்கு தான் நான் பதில் பேசுறேன். அது கூட என்னால் பேசாம இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மலரக்காவை பத்தி அவ்வளோ திட்டுறாங்க. மலரக்காவால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்ட்டு. இப்படி எல்லாம் சொல்லல நான் எப்படி பதில் பேசாம இருக்க முடியும்? நான் ஏதாச்சும் பதில் பேசினா அதுக்கு உடனே சண்டை பிடிக்கிற மாதிரி என்ன திட்டுறாங்க, வெளியே போங்கிறாங்க. என்னப்பா என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்தோன்னே நிலைமையே தலைமாறி போச்சே. எல்லாம் அந்த பொம்பளையால. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மட்டும்தான். எங்க அத்தை தான் காரணம் எல்லாத்துக்கும். இங்க பாரு சண்முகம், யார் என்ன நினைச்சாலும் சரி, மலருக்கும் ஆனந்துக்கும் கண்டிப்பா கல்யாணமும் நடக்கும், என்கேஜ்மெண்ட்டும் நடக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் தள்ளி போனாலும் பிரச்சனை இல்லை. மலரோட என்கேஜ்மெண்ட்டையும் கண்டிப்பா நான் நடத்துவேன். என்னப்பா நீங்க இப்ப என்கேஜ்மெண்ட் எல்லாம் முக்கியமா? நீங்க முதல்ல நல்லா ஆகுங்க, அப்புறமா பாத்துக்கிடலாம். உங்களுக்கு முதல்ல என்ன ஆச்சு? எதனால இப்படி ஆச்சு? தெரியலம்மா, திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துச்சு. அதோட படுத்தவன் தான். இப்பதான் கண்ணு முடிச்சு பார்த்தா இங்க வந்து கிடக்குறேன். 2 நாளா ஆச்சு. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அப்படியாப்பா, இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லம்மா. இங்க பாருமா, சம்மந்தி அம்மா கிட்டையும் சொல்லு, எதை பத்தியும் கவலைப்பட வேணான்ட்டு. நீ தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், புரியுதா? மலர்கிட்டையும் சொல்லு நான் கண்ணு முடிச்சிட்டேன்ட்டு. நீ வீட்டுக்கு கிளம்பு. இவ்வளோ நேரம் இங்க இருந்தாச்சுல, நீ வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. இருக்கட்டும்பா, பரவாயில்ல, நான் உங்ககிட்டே இருக்கேன். மலரக்கா எப்படினாலும் கொஞ்ச நேரத்துல வருவான்னு தான் நினைக்கிறேன். அப்புறமா நான் வீட்டுக்கு போய்க்கிடுறேன். சரிம்மா, உன் இஷ்டம்.